கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட இந்த நாளுடைய வார்த்தைக்காய் நான் வரவேற்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. த பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்திற்கு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்வதற்காக இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இந்த கருப்பொருளின் அடிப்படையில் நாம் படிக்கிறோம். சம்டைம் வி கன்ஃபியூஸ் வித் த பிளெஸ்ஸிங்ஸ். ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதை நாம் சரியாக அடையாளம் கண்டு கொள்வதில்லை. ஆசீர்வாதங்கள் என்றாலே உலகத்திலே பொருளாதாரத்தின் உயர்வை மட்டுமே ஆசீர்வாதம்னு நம்ம மனசை அடம் பிடிச்சு சொல்லுது. பொருளாதார ஆசீர்வாதத்தை என்றைக்குமே அது ஆசீர்வாதமே கிடையாது அப்படின்னு நம்ம பேசலை. ஆனால் அது மட்டுமே ஆசீர்வாதமாகும். அது இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படலைன்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்துடுது பாருங்கள். ஒரு பெரிய பங்களா இருக்குது, கார் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நிலையான ஒரு வருமானம் இருக்குது, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், நமக்கு சொத்து நிறைய இருக்கிறது, நமக்கு குழந்தை குட்டி இருக்கிறது, நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. ஸோ வி சே நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு இடத்துல உலகம் நம்மளை கொண்டாந்து நிப்பாட்டிடுச்சு. ஆசீர்வாதம் அங்குதான் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? அதுதான் ஆசீர்வாதமா அப்படின்னு பார்த்தா நாம் உண்மையை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கும் சங்கீதக்காரனை உற்று கவனிக்க போகிறோம். வேதாகமத்தில் நமக்கு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதே இந்த மாதிரியான பாடங்களை நம்ம கற்றுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் முன்மாதிரியாக நமக்கு வச்சிருக்கிறார். ஸோ அப்போ இன்றைக்கி கவனித்து பார்க்குறப்போ தாவீதோட வாழ்க்கையை இன்னும் ஒரு முறையாக நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். சம்பவங்கள் எல்லாமே நமக்கு பழக்கப்பட்ட சம்பவங்கள் தான். தாவீதனுடைய சம்பவங்களை அவன் ஆடு மேய்க்கிற காலத்திலிருந்து அவன் மரிக்கிற வரைக்கும் வரிசையாய் சொல்ல சொன்னால் நம்ம எல்லா சம்பவத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் நம்ம உற்று கவனிக்காத ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். தாவீது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அதனால தான் சங்கீதம் 1 யார் பாக்கியவான், சங்கீதம் 2 யார் பாக்கியவான் படிச்சிட்டோம். சங்கீதம் 3 பாருங்களேன், இன்றைக்கு நம்ம வாசித்த இன்றைக்கி ரிசைட் பண்ண 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இதை இப்படியும் படிக்கலாம். தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மீது இருக்கின்றது. இதை இப்படி படித்து பாருங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மீது இருக்கின்றது. The Lord's blessing is upon his people. ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது. அவருடைய ஜனத்தின் மேல் இருக்கிறது. நீங்கள் அதை என்னைக்கு பார்த்துருக்குறீங்க? இந்த மனுஷன் பார்த்த நாளை மட்டும் இந்த சங்கீதம் துவக்கத்தில் அடைப்புக்குறியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஒரு மனிதன் இப்படி சொல்லுவார், என்னோட பாடு உபத்திரவம் கஷ்டம் துன்பம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது, என்னால் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு என்னுடைய நிலை, என்னுடைய வாழ்க்கையை
யார் கூடவும் ஒப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வாழ்க்கை. இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு துன்பலாம் என் எதிரிக்கு கூட இருக்கக்கூடாதுங்க. நான் தாவீதை திரும்பி பார்க்கிறேன். தாவீது வீட்டில் ஒரு விசேஷம். அது என்ன விசேஷம்? ஒட்டுமொத்த தேசத்துக்கும் தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய சாமுவேல் அவர்கள் வீட்டிலே வந்து பலியிட போகிறார். அவர்கள் வீட்டிலே ஒரு பண்டிகை கொண்டாட்டம் இருக்க போகிறது. அவர்கள் பலியிட்டு சந்தோஷமாய் விருந்து பண்ண போகிறார்கள். குடும்பமே குதூகலமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு மகன் மாத்திரம் அங்கே மிஸ் ஆகிறான். அவன் கணக்கில் கூட அவங்க வைக்க முடியல. அவன் சின்ன பையன், அவன் என்னத்துக்கு லாக்கியானவன், ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவ்வளோதான். உங்கள் லைஃப்பில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு நிலை. ஈவன் பேரண்ட்ஸ், இஃப் தே நெக்லெக்ட், உங்களை எதுக்கும் பொருட்டாவே நினைக்கல. காரணம், யோப் என்கிற அவனுடைய சகோதரன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ எவ்வளோ அகங்காரம் பிடிச்சவன் எனக்கு தெரியும்டா, நீ ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன் நீ, அதனால தான் ஆடுகள்லாம் விட்டுட்டு யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்து நின்றுக்கிற. வழக்கமாக வீட்டில் பேசுகிற வார்த்தைகள். சொந்த சகோதரன் தம்பியை பார்த்து சொல்கிறான், நீ ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன், உன் இருதயத்தின் அகங்காரம் எனக்கு தெரியும், நீ ரொம்ப பொறுப்பற்ற ஒருவன், நீ எதற்கும் லாக்கி இல்லாதவன், வேஸ்ட் ஃபெலோ நீ. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, குடும்ப ஃபங்க்ஷன் நடக்கிறது, எல்லாரும் இருக்க வேண்டும். 7 குமாரர்கள் கடந்து போகிறார்கள். சாமுவேல் கேட்கிறார், உங்களுக்கு வேறு ஏதாவது வீட்டில் வேறு அவ்வளோதானா, முடிஞ்சிருச்சா, வேறு யாராக இருக்காங்களா? இல்லை, இங்கே இல்லை ஒருத்தன், அவன் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏடா அவனை கூப்பிடல? அவன்லாமா இங்கே வர முடியும்? சரி, சொந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்கிற உரிமை ஒருவனுக்கு கிடைக்காத அலட்சியம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். He was so faithful. என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் பக்தி உள்ளவனாக இருந்தான். அவன் யார் கூடவும் உறவாக இல்லை. அந்த அளவுக்கு சகோதரர்கள் அவனை மதிப்பதில்லை. ஆனால் அவன் கர்த்தரோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்ததை நம் வேதம் அவனுடைய வாழ்க்கை என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறது. சரி, ஃபேமிலி, பேரண்ட்ஸ், ஈவன் அவனுடைய சிப்ளிங்ஸ் யாராக இருந்தாலும் அவனை அசட்டை பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்கு இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு உயர்வு வருகிறது. கோலியாத்தை ஜெயித்து பெலிஸ்தர்களை வெற்றி கொண்டு திரும்புகிறான். மக்கள் எல்லோரும் அவனை புகழுகிறார்கள். பொதுவான ஜனம் சொல்லுகிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எல்லோரும் பாடுறாங்க. அதுக்கு அவன் என்ன செய்வான்? காய்மா காரமாயின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா. அப்படின்னா என்ன? அப்படின்னா மேலே நல்லா பேசுவாங்க, சிரிக்கிறது நல்லா சிரிப்பாங்க, வா தம்பி நல்லா இருக்கிறியா அப்படிம்பாங்க. ஆனால் இருதயத்தில் அவங்க மேலே பொறாமை பொங்கிக்கிட்டு இருக்கும். அதற்கு வேதாகமம் கொடுக்குற வார்த்தை அது. சவுல், நீ எங்கிட்டே இரு, உன் வீட்டுக்கு போவாத, நீ கோலியாத்தை ஜெயிச்சிட்ட, நீ எங்கிட்டே இருன்னு சொல்லி அங்கே இருக்க வைக்கும் பொழுது அவனை ஒவ்வொரு நாளும் மேல்புறத்தில் ரொம்ப இனிப்பாய் பேசுவது, உட்புறத்தில் அவனை எப்பொழுது அழிக்கலான்னு பார்த்து கொண்டிருப்பது. அவன் மீது பொறாமையும் அவன் மீது எரிச்சலும் உடையவனாய் ஒரு சர்வாதிகாரி என்று சொல்லலாம், ஒரு ராஜா இருக்கிறான். அது வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற 2வது மிகப்பெரிய ஒரு விரோதம், ஒரு பகை. அவன் வாழ்க்கையில் ஒரு தேசத்தில் ஒரு சாதாரண ஒரு குடியானவனோடு அவனுக்கு பிரச்சனை இல்லை. அந்த தேசத்தினுடைய
முதல் குடிமகன், அவன்தான் ராஜா. அந்த ராஜாவுக்கு எதிரி இவன். நிம்மதியாக வாழ முடியுமா? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அவன் வாழ்க்கையில் சுமார் 18 வருடங்கள், சுமார் என்று சொல்லுகிறேன், சரியான வருஷம் நீங்கள் 18 வருஷம் கணக்கு பண்ணிக்காதீங்க, அது 16 வருஷமாக இருக்கலாம், இல்லை 20 வருஷமாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த ராஜாவினுடைய பகையின் கொடூரத்தை அவன் சகிக்க வேண்டியவனாக இருந்தான். ஒட்டுமொத்த இராணுவமும் அவனை பின்தொடரும். அவனுடைய வாழ்க்கையில் சரி எங்கும் சந்தோஷம் இல்லை. ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்கிறான், தன்னை நேசிக்கிற ஒருவளை. அவள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவானவளாக இருந்தாளா? தன் தகப்பனார் துரத்தி விட்ட பிற்பாடு அவனுக்காக காத்திருப்பதற்கு பதில் வேறொருவனை திருமணம் செய்து கொள்கிறாள். அவன் போயிட்டான், அதுக்கு மேலே வரமாட்டான். ஸோ ஷீ மேரிட் அனதர் மேன். தன்னுடைய மனைவி தன்னை நம்பாமல் இன்னொருவனை திருமணம் செய்து கொண்டு செல்லுவதை எந்த கணவன் ஏற்றுக்கொள்ளுவான்? நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அங்கங்கே என்னென்ன பாடம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வருகிறேன். நீங்கள் 1 சாமுவேலிருந்து நீங்கள் 16 வாசித்தீங்கன்னா 16, 17, 18 நீங்கள் அந்த 1 சாமுவேல் முழுக்க பார்த்தீங்கன்னா இவை எல்லாம் இருக்கிறது. நான் உங்களுக்கு தயவுசெய்து எடுத்து வாசிங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. மீகாள் அப்படி சென்று விடுகிறாள். ஏன் திரும்பி வந்த பிற்பாடும் கூட அவன் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற வைராக்கியத்தை பார்த்து அவனை கேலி செய்யக்கூடிய ஒரு மனைவி பார்ட் ஒரு இன்ட்டு போட்டுடலாம். ராஜா கொடூரமான ஒருவன், பெற்றோர் சரியில்லை, உடன் பிறந்தவர்கள் சரியில்லை, சரி எல்லாம் தாண்டி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 18 வருஷ போராட்டம். அவனை யாரெல்லாம் அவனை துரத்தினார்கள்? அமலேக்கியர், அம்மோனியர், மோவாபியர், மிக அதிகமாய் பெலிஸ்தியர்கள். இந்த 4 தேசத்து ராஜாக்கள் யார் தாவீதை பேரை கேட்டாலும் அவர்களுக்கு அவன் எதிரி. யார் வேண்டுமானாலும் தாவீதை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. 4 புறத்திலும், ஒரு பக்கம் அம்மோனியர், ஒரு பக்கம் அமலேக்கியர், ஒரு பக்கம் மோவாபியர், இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர், நடுவில் இஸ்ரவேல் மக்கள். அவன் எங்கும் நிம்மதியாக இருக்க முடியாதபடிக்கு எந்த நாளும் பிரச்சனை. ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கும் பொழுது திரும்பி வந்து பார்த்தால் தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய ஜனங்கள் எல்லோரும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா? அவனோடு யுத்தத்துக்கு போகிறவர்கள், அவனோடு யுத்தத்துக்கு போய் திரும்பி வருவாங்க. திரும்பி வந்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினாலே. யார் அவர்கள்? தாவீதோடு உடனிருந்து ஒன்றாக சாப்பிட்டு அவனோடு எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்த ஜனம் திடீரென்று ஒருவன் வந்து அமலேக்கியர்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது என்ன செய்வான்? உண்மையாகவே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கூட ஒன்றா இத்தனை நாள் பயணம் பண்ணவங்க தாவீதோடு ஒரு 300, 400 பேர், 500, 600ன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. யாரெல்லாம் தாவீதோட உதவி தேவைப்பட்டுச்சோ தாவீது கிட்ட சேர்ந்துக்கிட்டாங்க. நெருக்கப்பட்டவர்கள், நியாயம் கிடைக்காதவங்க, அநியாயமாக நசுக்கப்பட்டவங்கெல்லாம் தாவீது பக்கம் வந்தாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? தாவீதை கல்லால் அடித்து கொல்லணும். தாவீதுங்கிற ஒரு மனுஷனால தான் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம். தாவீது அதற்கு காரணமே இல்லை.
ஆனால் மிகவும் நெருக்கப்பட்டான். இவையெல்லாம் ஒரு புறம் பாருங்கள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், 4 தேசத்து விரோதிகள், சொந்த தேசத்தின் ராஜா, ராஜாவிடத்தில் தப்பி வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உடனிருந்து சகல நன்மைகளும் அனுபவித்த உடனிருந்த அவ்வளவு பேரும் இப்போது தாவீதை எதிர்க்கிற ஒரு நேரம். இதெல்லாம் கடந்து வந்துட்டான். ஒவ்வொரு பிரச்சனையாக கடந்து வந்தான், ராஜாவாகிட்டான். ராஜாவான பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாய் போய் கொண்டிருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் போகலை, பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. குறிப்பாக அவன் கர்ப்ப பிறப்பை அவன் நேசித்த ஒரு மகன் அவனுக்கு விரோதமாய் எழும்பியது. அவன் அதிகமாய் நேசித்தான். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலில் தான் பெற்றெடுத்த தன்னுடைய மகன் பழுதொன்றும் இல்லாதவன். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பழுதொன்றும் இல்லாத ஒரு வாலிபன், மிக அழகான ரூபம் உள்ளவன். அவனுடைய முடிக்காகவே ரசிகர் பட்டாலும் ஏறாலும் அவனுக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் முடி வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை, சரிங்களா? இந்த பக்கம் ஒரு காவா வெட்டி விடுறது, அந்த பக்கம் ஒரு அப்படிலாம் அவன் வெட்டுறதில்லை. அவன் முடி பார்த்திங்கன்னா அவ்வளவு கேர்லிங் ஏர், அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவனை பார்ப்பதற்கு அவ்வளவு நேர்த்தியாக இருப்பான் வெளி தோற்றத்தில். ஆனால் உட்புறத்தில் அவனை போல ஒரு துன்மார்க்கன் இல்லை. அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? ஒரு தவறு செய்துவிட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓடி போயிட்டான். ஆனால் அப்படி போனவனை தாவீது இரக்கம் காட்டி மறுபடியுமாய் வந்து வாசம் செய்வதற்கு, அவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு அவனுக்கு அனுமதி கொடுத்து விட்ட பிற்பாடு ஒவ்வொரு நாளும் தன் தகப்பனுக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பான். ராஜாவை சேவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவன் என்ன செய்வான்? யாரெல்லாம் தாவீதிடத்தில் நியாயம் கேட்க வருகிறார்களோ அவரெல்லாம் வழிமறித்து 2 பேருடைய நியாயத்தை கேட்கறது. அதில் யார் ஒருத்த அநியாயக்காரனோ அவனுக்கு இவன் சொல்லுவான், அவன் பண்ணுறது அநியாயம்னு இவருக்கு தெரியும். ஆனால் அவனை தான் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு நீ பண்ணுறது தான் நியாயம், நீ பண்ணுறது தான் சரி. ஆனால் இப்போ நீ போ, அங்கே உனக்கு நியாயம் கிடைக்காது. அந்த ராஜா நிச்சயமாய் உனக்கு தண்டனை கொடுப்பார். நீ அந்த ராஜா கிட்ட போனால் உன் பக்கம் பேச மாட்டார். அப்போ அந்த அநியாயம் பண்ணவனுக்கு, சே இப்படி ஒரு ஆள் ராஜாவாக இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். நீதியை சொல்லுகிற ராஜா வேண்டாம், என் அநியாயத்துக்கு தீனி போடுகிற ஆட்கள் எனக்கு வேண்டும்னு சொல்லி அநேகருடைய இருதயம் அப்சலோம் பக்கம் போயிற்று. நல்லா கவனிங்க, நீதியாக உண்மையாக நேர்மையாக ஆட்சி செய்கிறவன். தாவீதோட கேரக்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, அப்சலோம் தன்னை வந்து பிடிச்சிருவான்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி நடந்து போவாங்க. நடந்து போகும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ணுவான். ஜாயின் பண்ணுறவங்கிட்ட தாவீது சொல்லுவான், எடே எதுக்குடா நீ நடந்து வர? நேற்று தான் ஊர்லேருந்து ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற, நீ போய் ஊரில் இருந்துக்கோ. நீங்கள் யோசித்து பாருங்கள், மகன் தன்னை கொல்ல வருகிறான், புறப்பட்டு ஓடுற ஒரு சூழ்நிலை, இன்னொருத்தன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல இருதயம், இன்னொருத்தனுக்கு துன்பம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல இருதயம். ஆனால் அந்த நீதி உள்ள இருதயத்தை பகைத்து சொந்த தகப்பனுக்கு விரோதமாகவே நீங்களாம் ஏன் பக்கம் வாங்க, ஏன் பக்கம் வாங்க, ஏன் பக்கம் வாங்க. ஏன்னா தாவீதுக்கு பிற்பாடு நான் ராஜாவாக முடியாதோ என்ற கற்பனை. இன்னும் சொல்லப்போனால் தாவீது எப்பொழுதும் அப்சலோன் மீது மனத்தாங்கலாக இருக்கக்கூடிய ஒருவன். சரியாய் சொல்லப்போனால் அவனுக்கு தான் ராஜ்யபாரம் கிடைத்திருக்கணும்.
கொடுக்கறதுக்கு தாவீது மனசுக்குள்ளே பூரணமாக நினச்சிருந்திருப்பான். ஆனால் அந்த தகப்பன் தப்பானவனு ஊருக்கெல்லாம் புரிய வைக்கிற வேலையை பிள்ளையே செஞ்சுட்டு இருந்துச்சு. பெத்த பிள்ளை எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நீங்கள்லாம் புரிஞ்சுக்கங்க, அந்த அப்பன் அநியாயக்காரன், அந்த அப்பன் சரியில்லாதவன், ஊரில் உலகத்தில் அவன் சொல்கிற நியாயம் சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா சொந்த புள்ள பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்பாவுக்கு விரோதமாக. நீங்கள் யோசித்து பாருங்களேன், பிறந்ததிலிருந்து தான் பிள்ளை பெற்றெடுத்த வரைக்கும் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஒரு பக்கம் அல்ல, இரு பக்கம் அல்ல, எல்லா பக்கமும் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது ராஜா, அவனுக்கு போர்ச்சேவகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல மனிதன் தன்னை எதிர்த்து யுத்தம் செய்கிற அத்தனை பேருக்கும் விரோதமாக எதையும் செய்யாமல் ஒரு காரியத்தை அவன் செய்வான். என்ன செய்வான் அவன்? முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 3 முதல் வசனம் வாசிக்கலாமா? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சங்கீதம் 3:1 சொல்கிறோம். அநேகருங்கிற வார்த்தை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது வேதாகமத்தில். அநேகர்னு சொன்னால் ஒருத்தர் ரெண்டு இல்லை, கவுண்ட்லெஸ். எனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனை இருக்கிறதே ஒன்றல்ல ரெண்டல்ல, என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, எண்ண முடியாது எவ்வளோ பிரச்சனைன்னு. இந்த செய்தியை நிறைய பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பை குறித்து உங்களுக்கு நிச்சயமாகவே சொல்கிறேன், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் மட்டும்தாங்க சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. எனக்கு எங்கே போனாலும் முட்டுக்கட்டை, எங்கே போனாலும் தோல்வி, எங்கே போனாலும் எதிர்ப்பு, யார் பார்த்தாலும் துரோகம் பண்ணுறாங்க. மனைவி துரோகம், பிள்ளை துரோகம், பெற்றவங்க துரோகம், என்னதான் வாழ்க்கையில். நான் எப்படி ஆசீர்வாதத்தை பற்றி பேச முடியும்? ஆசீர்வாதம் எதையாவது சொல்ல முடியுமா என்னால்? எதை ஆசீர்வாதம்னு சொல்லுவேன்? என் பிள்ளை எனக்கு விரோதமாக பிரச்சாரம் பண்ணுறதா? ஆட்களை சேர்த்துக்கிட்டு என்னையே கொல்லுவதற்கு வருவதா ஆசீர்வாதம்? என் வாழ்க்கையில் எது ஆசீர்வாதம்? நான் ஒன்று செய்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, என் ஆசீர்வாதம் எதுன்னு சொல்கிறேன். தேவருடைய ஆசீர்வாதம் அவர் ஜனத்தின் மீது இருக்கிறது, உண்மது. எனக்கு எல்லாரும், அதாவது 1-2 அல்ல, என்னை சுற்றிலும் அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. 2வது வசனத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். என்ன இந்த சம்பவத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது ஒரு மனிதனை குறிப்பிட்டு சொல்லுவதை கவனிக்க முடியும். தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக அகித்தோப்பேல் என்கிற ஒரு நபர் இருந்தார். அந்த நபருடைய ஆலோசனை இருக்கிறதே, அது தேவனுடைய ஆலோசனையை போல் இருக்கும். நல்லா கவனிங்க. எந்த துரோகமும் அகித்தோப்பேலுக்கு தாவீது செய்யவில்லை. ஹீ வாஸ் வித் டேவிட். தாவீதோட தான் இவ்வளவு காலமும் இருந்தாப்புல. ஆனால் திடீரென்று அப்சலோம் அழைத்து அனுப்புகிறான், நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போகிறவன் சாதாரணமாக போல, அவன் யாரெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறானோ, தாவீதோட ஆலோசனைக்காரனா அவனுக்கு என்ன பொசிஷன் இருந்திருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அவ்வளவு பெரிய அப்சலோம் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, உங்கள் அப்பாவுக்கு நான் என்ன செஞ்சேனோ அதை நான் உனக்கு செய்வேன், உனக்கு நான் உதவி செய்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டேன்னா நீ எடுக்கிற எல்லா வழிமுறையும் ஜெயிக்கும். சரி, என்ன செய்யட்டும், உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் நாற்றமாக மாறணும், இந்த தப்பை செய்யுங்க. அவன் கொடுத்த ஆலோசனை இருக்குதே, எவ்வளவு கேவலமான ஒரு ஆலோசனையை அப்சலோம் கொடுப்பான். இந்த ஆலோசனைக்காரன்
அப்சலோம் இடத்துல போய் சேர்ந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த ஆலோசனைக்காரப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான்? கர்த்தர் இப்பொழுது ராஜ்யபாரத்தை உமது கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்கள் அப்பா கூட கர்த்தர் இல்லை, உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் அப்பாவை நீ ஜெயிக்கலாம். தாவீதை நிச்சயமாக அழிக்க முடியும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா தாவீதை கொன்று போட முடியும். தாவீது எங்கே எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியும். தாவீதோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். நல்லா யோசித்து பாருங்களேன். மெய்காப்பாளனை போல இருக்கிற ஒரு மனிதன், அவனுடைய லாக்கர் வரைக்கும், அவனுடைய பர்சனல் வரைக்கும் அறிந்திருக்கிற ஒரு மனிதன் திடீரென்று எதிராளிகிட்ட போயிட்டு, நம்ம விடுதலை புலிகள் சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பாருங்கள். பிரபாகரன் ஒருத்தர் மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்தார். பல வருஷமாக யுத்தம் நடக்கிறது. ஆனால் பிரபாகரனை வீழ்த்துவதற்கு அவள் கையாண்ட ஒரு கீ யார் தெரியுங்களா? கருணான்னு ஒருத்தர். கூடவே உடனே அப்படியே ஒன்றாவே இருந்த ஒரு மனுஷனை ஆசை காட்டி பிரிச்சுட்டாங்க. எங்கெல்லாம் அவர் தங்குவார், எங்கெல்லாம் போவார். சேம் வே வீரப்பனை எப்படி பிடிச்சாங்க? வீரப்பனோடு உடன் கூட இருந்த ஒருத்தரை அவர் எப்படியெல்லாம் அசைவார், எப்படியெல்லாம் திட்டம் போடுவார், நீ சொன்னால் நாங்கள் பிடிச்சிட முடியும். சேம் தாவீதை அழிக்கிறதுக்கு பக்காவான ஒரு ஆளை அவர் கூட இருக்கிறவங்களை எடுத்துருவோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களை சுற்றிலும் நீங்கள் அழியணும், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் கெட்டு போகணுன்னு நினைக்கிறதுக்கு உலகத்தில் உங்கள் உயிருக்குள்ளந்தவே ஒரு ஆள் கூட வெளியே வந்திருக்கலாம். யோசித்து பாருங்களேன். பிரச்சனை வெளியிலேருந்துலாம் வந்தால் நான் சமாளிச்சிருவேன். என் வீட்டுக்குள்ளேருந்து எழுமுனா, என் பிள்ளை எழுமுனா, என் பிள்ளை என்னுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நான் என்ன செய்வேன்? அப்பேற்பட்ட நிலையிலிருந்த தாவீது தன் வாழ்க்கை முற்றிலுமாய் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர்கிட்ட அவன் ஜெபிக்கும் பொழுது சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 3வது வசனம். ஆனாலும், இப்போ நான் சொன்னேன்ல, இவ்வளோ நேரம் பேசின எல்லா மெசேஜுக்கும் நடுவில் பட்டுன்னு ஒன்று போட்டுறோம். அப்படின்னா என்ன? ஆனாலும். நான் சொன்ன துவக்கத்திலேருந்து இது வரைக்கும் சொன்ன எல்லா கதையும் நெகட்டிவ் 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 நெகட்டிவ், எல்லாமே எதிர்மறை. எனக்கு நிறைய பேர் எதிரி, எல்லாரும் எதிரி. என் ஆலோசனைக்காரங்க போயிட்டான், என் புள்ள போயிட்டான், மனைவி போயிட்டா, எல்லாரும் போயாச்சு. என் வாழ்க்கை சூனியமாய் நிற்கிறது. ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி தெரியுமா? கர்த்தர் என் கேடகம். அவர் என் கேடகம் என்ற வார்த்தை இந்த இடத்துல ஏன் பயன்படுத்துகிறார்? கேடகம்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. கையில் இந்த பக்கம் கத்தி வச்சுருக்கிறாங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய வட்டு போல் ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் கேடகம். தன்னை எதிர்த்து வரக்கூடிய எல்லா அம்புகளையும், எந்த ஒரு ஆயுதத்தையும் தாங்கக்கூடிய, தடுக்கக்கூடிய ஒன்று தான் கேடகம். என்னை சுற்றிலும் 10,000 பேர் என் பக்கத்தில் விழுந்தாலும் அது என் மேலே பாதிக்காதபடிக்கு எனக்கு கேடகம் யார் தெரியுமா? நான் செஞ்சு வச்சுக்கிற இரும்பு ராடு இல்லை, இரும்பு தகடு இல்லை. என் கேடகமே யார் தான்? என் கர்த்தர். என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. என் ஆசீர்வாதம் என்ன? எனக்கு 10,000 கத்தி இருக்கிறது ஆசீர்வாதமா, ஒரு கேடகம் இருக்கிறது ஆசீர்வாதம்? 10,000 ஈட்டிகள் இருக்கிறது ஆசீர்வாதமா, ஒரே ஒரு கேடகம் இருக்கிறது ஆசீர்வாதமா? ஒரே ஒரு கேடகம். 10,000 ஈட்டியும் அது தாங்கிக் கொள்ளும், என் மீது படாது. Who is blessed? 10,000 பேர் என்னை எழுத்து வராங்க,
அப்போ 10,000 பேரை வச்சிருக்கிறவன் ஆசீர்வாதமாக இருக்கிறவனா, ஒரே ஆளை வச்சிருக்கிறவர் ஆசீர்வாதமான ஆளா? என்னை சுற்றிலும் எழும்புகிறவர்கள் அநேகர் எல்லா இடங்களிலும் என்னை எதிர்க்கிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள், என்னை அசட்டை செய்கிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள். எனக்கு எல்லா இடங்களிலிருந்தும் வார்த்தை எப்படி வருகிறது? வார்த்தை போரினால் என்னை சாகடிக்கிறாங்க, என்னை பற்றி பேசுகிறாங்க. தெரியுங்களா? அந்த அவதூறுகள்லாம் நான் கேட்டால் நொந்து போகிறேன். என்னை பற்றி பின்னால் பேசுகிறாங்கன்னு தெரியும் போது முகத்துக்குறான நல்லா பேசுகிறாங்க, ஆனால் பின்னால் போய் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ, எவ்வளவு எதிர்ப்பாக பேச முடியுமோ, பொறாமையாக பேச முடியும், கேட்கும்போதே மனசுக்கு என்னப்பா அப்படின்னு தோணல. தாவீதுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், நீங்கள் என் மீது வீசப்படுகிற வசை சொற்கள், அவதூறு இல்லை, ஆலோசனைங்க, துர் ஆலோசனைங்க, என்னை அழிச்சணும்னு சொல்லி நினைக்கிறது, இப்போ என்னுடைய நிலையை குறித்து கேவலமாக பேசுறது, அவனுக்கெல்லாம் இனிமேல் உதவியே கிடையாது, அவன் அழிஞ்சிருவான் அப்படின்லாம் கேட்குறத பார்க்குறப்போ நான் ரொம்ப ரொம்ப மனசு சஞ்சலப்பட வேண்டியவன். ஆனால் நான் அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? என் தேவன் என்னுடைய கேடகமாக இருக்கிறார். இது சாதாரணமாக தாவீது கற்றுக்கலை. இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்கள். ஆதியாகமம் 15:1 யாராவது வாசிங்க. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை அது, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். நான் தான் உன்னுடைய கேடகம். தாவீது கிட்ட வந்து சொன்னாரா நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு? இல்லை. தாவீது கிட்ட சொன்னதை இந்த தாவீது தன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறார். சரி, பழைய ஏற்பாட்டு வசனத்தை நேரடியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா? எஸ். எந்த இடத்துல, எந்த ஆஸ்பெக்டில்? கர்த்தர் ஆபிரகாமுக்கும் கேடகம், தாவீதுக்கும் கேடகம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகம்தான். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயமும் அது உன் பக்கத்தில் விழுந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. அப்படின்னா என்ன? உன் ஆத்துமாவை இந்த உலகத்தில் யார் திட்டம் போட்டாலும், யார் அவதூறு பண்ணாலும், யார் அசிங்கம் பண்ணாலும், யார் கேவலமாக நடத்தினாலும், உன்னை யாரும் மதிக்கலைனாலும், உன்னை புறம் தள்ளியிருந்தாலும், உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் துரோகம் பண்ணி உன்னை நடுத்தெருவில் நிற்க வச்சிருந்தாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா தேவன் ஒருவர் உன்னுடைய கேடகம். உன்னை ஒரு காலமும் அந்த இடத்துல தேவனை தவிர உன்னை யாரும் அழிக்க முடியாது. தேவன் உன்னை அழிக்கிறதுக்கு விரும்புகிறதே இல்லை. உன்னை காப்பாற்ற விரும்புகிறவர், உன்னை ரட்சிக்க விரும்புகிறவர், உன்னை மீட்டெடுத்தவருடைய மகிமையை கொடுக்க விரும்புகிறவர். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் கேடகம். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொன்னார். உபாகமம் 33 29வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு சமானமானவன் யாருமே இல்லை. ஏன் தெரியுமா? வாசிங்க. உனக்கு கேடகமும் அவர் தான், உனக்கு பட்டயமும் அவர் தான். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், பாக்கியவான். ஏன் தெரியுமா? தேவனுடைய கேடகம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா என்னன்னு கேட்டால் எஸ். உங்களுக்கு 100 பிரச்சனை வந்திருக்குது,
ஆனால் 100 பிரச்சனைக்கு அப்பயும் இன்னும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க பாருங்கள், கர்த்தருடைய கேடகம் தான் உங்களை நிறுத்தியிருக்கு. நீங்கள் உங்கள் ஆத்துமா அழியாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குல்ல, கர்த்தர் உங்களுடைய கேடகம். நீங்கள் இன்ன வரைக்கும் கர்த்தர் என் கேடகம், அது என் ஆசீர்வாதம்னு சொல்லி சந்தோஷமாக கர்த்தரை தூச்சிருக்க மாட்டீங்க. 1000 பிரச்சனையை பற்றி புலம்பியிருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் 1000 பிரச்சனையிலையும் கர்த்தர் கேடகமாக நின்று இருக்கிறாருன்னு பார்க்குற கண்ணு நமக்கு இருந்திருக்காது. 2வது சொல்கிறார், நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு மகிமை இருக்கிறதான்னு கேட்டால், தாவீது பிரச்சனை வரும்பொழுதெல்லாம், நல்லா கவனிங்க, இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக கவனிங்க, தன்னுடைய பட்டயத்தை, தன்னுடைய திறமையை, தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை, தன்னுடைய ராஜாங்கத்தை பற்றி ஒருபொழுதும் அவன் சிந்தையில் கொண்டு வந்து இவையெல்லாம் எனக்கு இருக்கிறதுன்னு அவன் யோசிக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் அப்சலோம் துரத்த போகிறான்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி நடந்து போகும்பொழுது ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். அபியத்தாரை பார்த்து, இந்த உடன்படிக்கை பெட்டி திருப்பி எருசலேம் கொண்டு போயிருங்க, கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் என் மீது இரக்கம் காட்டுவார் என்று சொன்னால், நான் இந்த உடன்படிக்கை பெட்டியும் அவருடைய வாசஸ்தலத்தையும் வந்து பார்ப்பதற்கு அவருடைய கண்களில் தயவு கிடைத்ததானால் நான் திரும்பி வரட்டும். இல்லை, என் பேரில் அவருக்கு பிரியம் இல்லைன்னா அங்கேயே கொண்டு போடட்டும், நான் அங்கேயே செத்து போகிறேன். நான் இதை பிடித்து கொள்வதற்காக என்னை பற்றிய பெருமையை என் சிந்தையில் கொண்டு வர மாட்டேன். என்ன பெருமை? எல்லோரும் என்ன தெரியுங்களா பேசுவாங்க? ஹலோ அப்சலோம், நீ என்ன தான் நீ எதிர்த்து போனாலும் சரி, 10,000 பேருக்கு சமம் தாவீது. தாவீதோட பலத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியாதே. 10,000 பேர் இப்போ ஒரு ஆள் அடிச்சிருவார். ஏன்னா பெலிஸ்தீனாகி அந்த கோலியாத்தை கொன்ன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் யுத்தத்தில் தோத்தது கிடையாது. அவர் ஒரு பட்டயத்தை வச்சு எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. அவரெல்லாம் ஈஸியாக ஜெயிக்க முடியாது. இது மற்றவங்க அவரை பற்றி யோசிக்கிறது. ஆனால் தாவீது, நான் 10,000 பேரை கொன்னேன், நான் 1,00,000 பேரை கொன்னேன், இந்த இடத்துல ஜெயித்தேன், அந்த இடத்துல ஜெயிச்சுன்னு தன்னை பற்றிய ஒரு பெருமையை உடையவனாக தாவீது ஒருபொழுதும் இருக்கல. அதே போல் நான் ராஜா, என்ன அப்சலோம் வருவானா, போடுறவனே அப்படின்னு நிற்கல. அகித்தோப்பேல் போயிட்டான், உடனே அகித்தோப்பேல் அதை விட பெஸ்ட்டான ஒரு ஆலோசனைக்காரனை நான் நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் பிளான்லாம் பண்ணலைங்க. சிம்பிளாக மனசுக்குள்ளே என்ன தெரியுமா நினச்சான்? சீமையை தூஷிக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த நாயை நாங்கள் போய் அடித்து போட்டுமா, நாய் உங்களை பேசலாமா, உங்களை அவமானப்படுத்தலாமா? ஹலோ, இன்னைக்கு சும்மா போகிறவன் என்னை திட்டுறதுக்கு கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறாருன்னா எனக்கு என்னடா மகிமை வேண்டியிருக்கு? நான் ராஜா, நான் பெரிய ஆள், நான் வீரன் அப்படின்லாம் நான் என் மகிமையை நான் வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அந்த மகிமையெல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? என் மகிமை ஒன்று தான், கர்த்தர் தான். என் பலமோ, என் திறமையோ, என் அதிகாரமோ, என் பணமோ எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மகிமையை நான் பார்க்கல. இன்றைக்கு கர்த்தர், என் மகன் எழும்பி வருகிறான், அவனை எதிர்த்து போக சொல்லி கூட எனக்கு உணர்வை கொடுக்கல, அமைதியாக போக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி தூஷிக்க சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அவனை கர்த்தர் அனுமதிச்சனால பேசிக்கிட்டு இருக்கிறான். என் மகிமை கர்த்தர். அவன் என்ன தெரியுமா பார்த்தான்? அவன் என்ன பேசுகிறானா, எனக்குள்ளே இருக்கிறவரை பேசுகிறானா? என் மகிமை யார்? எனக்கு வர பிரச்சனைகளுக்கெல்லாம் எனக்கு பிரச்சனையே எனக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையா? என்னை ஒருத்தன் திடீர்னு ரோட்டில் போகும்போது டே நாய் அப்படிங்கிறான்னு வச்சுங்களேன், நான் சிங்கிளாக போகிறேன்னா எனக்குள்ளே ஒருத்தர் இருந்து போயிட்டுருக்கிறேண்ணா, எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு. அவன் நாயின்னு சொல்லும்போது நாங்கள் 2 பேர் இருக்கிறோம்.
உள்ள ஆவியானவர் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். 2 பேரில் யாருக்கு அதிகமாக கோபம் வரணும்? என்னோட பெரியவர் அவர் தானே, அவருக்கு தானேங்க கோபம் வந்திருக்கணும். நான் சும்மா அவர் கையை பிடிச்சி நடந்துட்டு போயிட்டுருக்கிறேன். எனக்காக யுத்தம் பண்ணுறது அவர், எனக்காக பண்ணுறது அவர். எனக்கு பயங்கரமாக கோபம் வருதுன்னா அவரை விட பெரிய ஆள்னு நம்ம நினச்சிக்கிறோமா? அதனால் தாவீது எப்பொழுதும் அவரின் கேடகம்னு சொல்கிறது வேற, அவரின் மகிமை. என்னுடைய மகிமையே கர்த்தர் தான். எனக்கு வருகிற எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளுவார். எனக்கு வரக்கூடிய நன்மையெல்லாம் எனக்கு அவர் தரவர் அவர் தான். நான் அதில் என் மகிமை அவர். என் தலையை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் அவர் தான். என்னை எங்கே வைக்கணும் முடிவு பண்ணுறது அவர் தான். அதனால தான் நான் என்ன செய்கிறேன், என் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக யாரை பார்க்குறேன்? கர்த்தரை பார்க்குறேன். அவர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். அடுத்த வசனத்தில் இன்னும் ஆழமாக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? ஒரு சில நேரத்தில் எமோஷன் நம்மளை என்ன பண்ணிடும், கொஞ்சம் மூவ் பண்ணும். இந்த 2 சாமுவேலில் 15வது அதிகாரம் பாருங்களேன். இந்த ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம். குறிப்பாக முப்பதாவது வசனம் பாருங்கள். பாருங்க, முகத்தை மூடிக்கிட்டு வெறும் காலால் நடந்துக்கிட்டு அழுதுகிட்டே அவன் ஏறி போகிறான். அவன் அழுதான்னு சொல்லும் பொழுது அவனுடைய ஃபீலிங் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டவனா நடந்து போய் அழுதுந்திருப்பான். தான் மகன் இப்படி நடந்துக்கிறான், தன் ஆலோசனைக்காரர் இப்படி நடந்துக்கிறான். எல்லாரும் அவன் செய்த அவனுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்குறார். நான் சத்தமிட்டு கர்த்தர்கிட்ட கூப்பிட்டேன், ஆண்டவரேன்னு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தா தாவீது கண்டுபிடித்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது. நான் கூப்பிட்டா அவர் கேட்பார், நான் ஜெபம் பண்ணால் அவர் பதில் சொல்லுவார். ஏன் தெரியுமா? என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக, என் இருதயத்தின் சுத்தத்துக்கு தக்கதாக பதில் கொடுக்கிற தேவனிடத்தில் நான் அநியாயம் செய்வதில்லை, அக்கிரமம் செய்வதில்லை, நான் நீதியாய் நடந்திருக்கிறேன். நான் என்னுடைய கைகளை சுத்தமாக கழுவிட்டு கர்த்தர் மட்டும் நான் எப்படி இருக்கிறேன்? உத்தமனை போல நடந்திருக்கிறேன். நான் கூப்பிட்டா கேட்பார். என் மகனுக்கு நான் துரோகம் பண்ணலை, அகித்தோப்பலுக்கு நான் பண்ணலை, சவுலுக்கு நான் பண்ணலை, என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் நான் பண்ணலை. என்னுடைய வாழ்க்கை நீதியாக இருந்திருக்கிறது. நான் கூப்பிட்டா கேட்பார். ஆசீர்வாதத்தில் கர்த்தரின் கேடகம், கர்த்தரின் மகிமை, அவரின் தலையை உயர்த்துகிறவர். 4வது என் சத்தத்தை கேட்கிறவர். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நினச்சிருக்கிறீங்க இந்த பூமியில் இருக்க எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறதுன்னு. ஆனால் நீங்கள் சொன்னால் செய்கிறதுக்கு உலகத்தையே படைச்சவர் நிற்கிறாருன்னா அதை விட ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கேட்பார், உங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுப்பார். துன்மார்க்கருக்கு அவர் செவி கொடுக்கிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. நீங்கள் நசுக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் இன்றைக்கி பிரச்சனை போராட்டத்தோடு இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் கூப்பிட்டா கேட்பார். 4வது ஆசீர்வாதம் அது. 5 அடுத்த வசனம்.
நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நிறைய பேர் அனுபவிக்கிறது இல்லை. ஏன்னா தூக்கம் வர மாட்டேங்குது பாருங்க. நமக்கு பிரச்சனை 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 பிரச்சனை. நைட்டு முழுக்கும் எவ்வளவு யோசிக்கணுமோ யோசித்து என் படுக்கையை கண்ணீரால் நான் நினைக்கிறேன். என்னுடைய தலகாணிக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குதே, அது பாவம் என்னோட ரொம்ப அதிகமாக அழுதுருக்கும். சரிங்களா? என் கதையெல்லாம் யார் தான் கேட்குறது? என் தலகாணி தான் கேட்கும். சரியா? ஐ ஹேட் ஒன் பில்லோ. எனக்கு ஒரு பில்லோ 1997 வருஷத்துலேருந்து ஒரு பில்லோ என் கூட இருந்துச்சு. எப்போ அந்த பில்லோ காணாத போச்சு அப்படின்னா, கொரோனாவில் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு திருப்பி வரும்போது அந்த பில்லோவை கேட்டேன். என் ட்ரெஸ்ஸு என்னுடைய எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எங்கேவே தூக்கி போட்டுட்டு என்னை வெறும் ஆளை தான் புது ட்ரெஸ்ஸு போட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ எதுவும் போயிடுச்சு, என் தலகாணி என்னை விட்டு போயிடுச்சு. சரிங்களா? என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப துணையாக ஒரு தலகாணி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை விட்டு அதில் நான் படுக்கலாம் எனக்கு தூக்கம் வராது. ஆனால் தாவீது வெறுங்காலால் நடந்து போயிட்டுருக்கிறான், முகத்தை மூடிக்கிட்டு போயிருக்கிறான். எங்கே போய் என்ன எப்படி படுத்திருப்பான்னு யோசித்து பாருங்க. குகைகளிலும் வெடிப்புகளிலும் தங்குகிறவன், அவனை சுகமாக யார் தங்க பண்ணுகிறார்? 5வது சங்கீதத்தில் பாருங்களேன், 8வது வசனத்தை வாசிங்க. மணிக்கு 4:8. ஐயா, சங்கீதம் 4:8. சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே. உங்களுக்கு சரியாக தூக்கம் வரலன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கலைன்னு அர்த்தம். நிம்மதியாக படுத்துப்பேன், என் மண்டைக்குள்ளே எந்த பிரச்சனையும் கொண்டு போய் என்ன பண்ண மாட்டேன், புழு நின்ற மாதிரி விடுறதுக்கு விட மாட்டேன். இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், நேற்று அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்க, எப்படி தூங்குறது, ஐயோ என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன்னு சொல்லி எந்த நேரமும் சிந்தனை ராணிகள் நேத்தான்னு சொன்னேன். சரிங்களா? எவ்வளவு சிந்திக்க முடியுமோ சிந்திப்போம். சிந்தனை செல்வர்கள் எவ்வளவு தூரம் நம்ம கற்பனையில் பிரச்சனைகளை போட்டு சிந்திப்போமோ சிந்திச்சிட்ருப்போம். தாவீது அப்படி இல்லை. எவ்வளவாய் நெருக்குகிறார்கள், எவ்வளவா வராங்க, எவ்வளவா எழும்புறாங்க, நான் அமைதியாக படுத்துப்பேன். ஏன்? என் பிரச்சனைலாம் யார் பார்த்துப்பா? அவர் பார்த்துப்பார். உங்கள் லைஃப்பில் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் ஓடுற வரைக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நீங்களாக போய் எதிர்கொள்ளணும், நீங்களாக உங்கள் பலத்தில், உங்கள் பணத்தில், உங்கள் திறமையில், உங்கள் அறிவில் எதையா செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல. ஏன்னா உங்கள் பிரச்சனையை யுத்தம் உங்களுடையதல்ல. உங்களுடைய பிரச்சனைக்கு எதிர்கொள்கிறது நீங்கள் அல்ல, கர்த்தர். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? முழுசாக விசுவாசிக்க சொல்லியிருக்கிறார், முழுசாக நம்ப சொல்லியிருக்கிறார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை முழுசாக நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். நம்ம 2 சங்கீதத்திலையும் படிச்சிட்டோம். இப்போ நான் கர்த்தரை நம்பினா இந்த ரூஃப் என் மேலே விழப்போகுது, உடஞ்சிருச்சு, நான் நொறுங்கி நிற்பனா? இல்லை, என் மேலே விழணும்னு தீர்மானம் பண்ணார்னா விழப்போகுது. என்னை ஒன்றும் செய்யாது. என்னை வேறனுடைய கண்ணுக்கு என்னை தப்பு வைக்கிறார், எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா இடத்துலேருந்து என்னை தப்பு வைக்கிறார். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் தூங்குறேன்னா என்ன அர்த்தம்? ஐ கீப் சைலண்ட். நான் அசைறதில்லை, நான் பதறதில்லை, நான் துடிக்கிறதில்லை. ஏன் தெரியுமா? ஐ நோ மை பிளஸ்ஸிங். நான் சமாதானமாக படுத்துப்பேன், அமைதியாக இருப்பேன். ஐ கீப் காம். எமோஷன் இருக்குது, அழுதுகிட்டே போனேன், கொஞ்ச நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு தெளிவு இருக்குது, கர்த்தர் பார்த்துப்பார். நான் எதுவும் திருப்பி செய்ய போகிறதில்ல, படுத்துப்பேன். நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் ஏங்க தாவீது அழுதாரு? என் மனசு சொல்லுது, தாவீது ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு அழுதுருப்பாரோ,
இந்த பையன் ஏன் இப்படி கெட்டு இப்படி நாசமாக போகுது தெரில, நல்ல வழியில் கேட்டிருந்தாலும் நம்ம ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம். இந்த பையன் இப்படி கெட்டு இப்படி எல்லாருக்கூடையும் சேர்ந்து துன்மார்க்கமான வழியில் போகிறான்னு ஒரு வேளை அழுது போயிருக்கலாம். தான் பிரச்சனை அழுதான்றதை என்னால் அப்படி கூட எடுத்துக்க முடியல. தாவீதோட கேரக்டர் என்ன தெரியுமா? என்ன வேணால் நடக்கட்டும், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் சுகமாய் அமைதியாக தூங்குவேன். தேவ பிள்ளையே, உங்களுக்கு இன்றைக்கி பட்னியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாத இருக்கிறீங்க, உங்களை சுற்றி நெருக்கம் இருக்கிறது, உங்களை எல்லா இடத்துலும் உபத்திரவு இருக்குது, கைவிட்டுட்டாங்க, யாரும் உங்களை பார்த்துக்கல, உங்களுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா? அமைதியாக அவர் மடியில் படுத்துங்களேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சமாதானம் உலகத்தில் யாராலையும் தர முடியாது, அவர் தருவார். இப்போது 5 blessing பார்த்துட்டோம். 6வது இதுலேயே கர்த்தர் என்னை தாங்குகிறார்னு இருக்குது பாருங்க. நான் படுத்துக்கிட்டேன்னு சொல்கிறது ஒன்று, கர்த்தர் என்னை தாங்குகிறார். இதை நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. நான் படுத்துக்கிட்டேன், விழிச்சுக்கிட்டேன், கர்த்தர் என்னை தாங்கி பிடிச்சிருந்துருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் சைலண்ட்டாக படுத்திருக்கிற அவ்வளவு நேரமும் கண்ணை மூடி இருக்கிறேன், என் பிரச்சனையே நான் பார்க்கல. கண்ணை மூடினா என்ன பண்ணணும்? என் பிரச்சனையை நான் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. கர்த்தர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் என்னை தாங்குவது அடுத்த பிளஸ்ஸிங். அதுக்கு அடுத்தது, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். வாழ்க்கையில் எனக்கு இந்த உலகத்தை குறித்தோ, பிரச்சனையை குறித்தோ, ஆபத்தை குறித்தோ, தீங்கை குறித்தோ எனக்கு பயமே கிடையாது. கர்த்தர் என்னுடைய கேடகம், என்னுடைய மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர், நான் கூப்பிடும்போது கேட்கிறவர், நான் அமைதியாய் நித்திரை செய்வதற்கு எனக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறவர், என்னை தாங்குகிறவர். 7வது, நான் பயப்பட மாட்டேன். 8வது, நான் தேவனிடத்தில் ரட்சிப்பை கேட்குறேன். அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? எனக்கு விரோதமாக வந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் யுத்தம் பண்ணார். அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு விரோதமாக வருகிற எல்லா மனிதனையும் அவர் எதிர்த்து போராடுகிறார். அது 8வது ஆசீர்வாதம். 9, ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவன் மட்டுமே ஒரு மனிதனை ஒரு பிரச்சனையிலிருந்து மீட்க முடியும், யாராலையும் முடியாது. தேவன் மட்டுமே என்னுடைய எல்லா ரட்சிப்புக்கும் காரணமானவர், விடுதலைக்கு காரணமானவர். என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா நன்மைக்கும் காரணம் அவர் தான். என் ஆசீர்வாதத்துக்கு காரணர் கர்த்தர். அவரை நம்புகிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலேயே இருக்கும். அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேலே நிச்சயம் தங்கியிருக்கும். அது ஒருபொழுதும் விலக முடியாது, அது ஒருபொழுதும் மாறாது. 10 ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதம் 3 கவனிக்கிறோம். கர்த்தர் என்னுடைய கேடகம், கர்த்தர் என்னுடைய மகிமை, கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார், நான் கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார், நான் படுத்து நித்திரை செய்யும்போது என்னை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறார், என்னை தாங்குகிறார், நித்தமும் தாங்குகிறார், எனக்கு விரோதமாக எவ்வளவு பேர் வந்தாலும் பயப்படாத அளவுக்கு எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவர்தான் எதிர்கொண்டு எனக்கு வெற்றியை கொடுக்கிறார். ரட்சிப்பு என்பது தேவனால் மாத்திரம் வரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் எப்பொழுதும் இருக்கிறது. எங்கே துவங்கினார்? கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய், ஆனால் எங்கே முடிக்கிறாரு? உம்முடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது பிரச்சனையோடு ஆரம்பிச்சிருப்பீங்க, போராட்டத்தோடு ஆரம்பிச்சிருப்பீங்க, வருத்தத்தோடு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் அவர் கூட நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா, வாழ்க்கையில் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு உங்களை தாங்கி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையாக இருந்திருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் மற்றவங்களை போல பொருளாதார ஆசீர்வாதம், உறவுக்கான ஆசீர்வாதம்,
இந்த உலகத்தில் இதெல்லாம் மனுஷங்களுடைய சிந்தையில் தோன்றி இதுதான் ஆசீர்வாதம், இது இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம், மற்றதெல்லாம் சாப்பிட நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கூட பரிதபிக்கப்படத்தக்கது தான். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் உங்களுடைய கேடகமாக, உங்கள் மகிமையாக, உங்களை தலையை உயர்த்துறவரா, உங்களுக்கு பாதுகாப்பா, உங்களுக்கு விடுதலை கொடுக்குறவரா, உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற உறவாக உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பாக்கியவான். என் வாழ்க்கையில் என் பாக்கியம் என்பது தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு தானே ஒழிய அதில் வாங்கின பொருள் இல்லை. அந்த பொருள் நிற்குமான்னு நிலைக்குமான்னா கொஞ்ச நேரம் இருக்கும், மாறிடும். தாவீது எல்லா காலத்திலையும் ராஜாவாக இருக்க போகிறதில்ல, 40 வருஷம்தான். நிச்சயமாக அதுக்கப்புறம் வேற ஒருத்தன் அவன் ஸ்தானத்தில் வரணும். என் வாழ்க்கையில் நான் கேதுரு மரம் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சி அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் பார்த்தா இப்போ ஒளிவு மலையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாறாதது ஒலிவ மலையில் படுத்தாலும் சரி, இங்கே அவர் சொஃபிஸ்டிகேட்டான பெட்டில் படுத்தாலும் சரி, என்னை தூங்க வைக்கிறது அவர் தான். அவர் என் கூட இருக்கிறார். என்னை போஷிக்கிறது அவர் தான், என்னை பராமரிக்கிற அவர் தான், என்னை தாங்கிறது அவர் தான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தும் விதமாக, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். தாவீதோடு சேர்ந்து நான் இன்றைக்கி நன்றி சொல்வேன். என் பிரச்சனைகளை என்ன போனால் அது என் தலைமயிரிலும் அதிகமாம், ஆனால் அதைவிட நீர் என் கேடகம், அதைவிட நீர் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறீர். எல்லா பிரச்சனையும் நான் கூப்பிட்ட உடனே எனக்கு குரல் கொடுக்குறீங்க, எனக்கு விடுதலை கொடுக்குறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்க, என்னை பயப்படாமல் இருக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டேன் அதை உணர்ந்து இன்றைக்கி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? கண்களை மூடி சொல்லுவோம். நல்ல கர்த்தாவே, இந்த அற்புதமான நாளுக்காக, நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து உதாரணங்களை எங்களுக்கு எடுத்து கொடுத்து, நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களில் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும். கர்த்தரே என்னுடைய ஆசீர்வாதம். என்னை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் 1000 சவால்கள் வரலாம், சங்கடங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்திலே ஆலோசனைகள் கிடைத்தவர்கள் அநேகர், ஆட்கள் அதிகமாய் நிரம்பியிருக்கிறவர்கள் அநேகர், ஆடம்பரமான விஷயங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். ஆனால் எங்கள் ஆண்டவர் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் நிலைக்கப் போவதில்லை. எங்களுக்கு கர்த்தர் போதும். அவர் இருக்கிற அந்த மகிமை எங்களுக்கு போதும். அவருடைய உறவு எங்களுக்கு போதும். நான் சுகமாயிருப்பேன். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருப்பதற்காய் நன்றி என்று சொல்லும்படியாக எங்களை நடத்தின தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை தங்கள் இருதயத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னத்தையும், உம்முடைய வழிநடத்துதலையும், உம்முடைய பாதுகாப்பையும் உணர்ந்து கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு கர்த்தர் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமையின் கரமைகளை வழி நடத்திட்டோம். நாங்கள் தாவீதை போல விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.